யாரெல்லாம் வந்துட்டு இங்க அசிங்கமா நடந்துக்கிட்டாங்களோ அவங்க எல்லாரையும் வேலையை விட்டு தூக்குங்க, எல்லாரையும் வாரி எடுத்துட்டு போய் வெளியில கடாசுங்க அப்படின்னு சொல்லிடுறான் ஹீரோ. அதுக்கப்புறம் தான் ஹீரோவோட மேனேஜர் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்தையே ஹீரோ கிட்ட சொல்றாரு. சார், அவங்க எல்லாரும் சேர்ந்து எதையோ கலந்து ஹீரோயினுக்கு கொடுத்தாங்க, அதையும் ஹீரோயின் வந்து கொஞ்சம் குடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பனா உடனே வந்துட்டு இவள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, இல்ல இல்ல வேண்டாம், நீங்க யாரும் வர வேண்டாம், நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. இவ என்ன யோசிக்கிறா அப்படின்னா, எப்படியாவது ரிட்டர்ன் வந்த உடனே வேலையை விட்டு நின்னுடணும், நம்மளால எதுக்காக இவருக்கு வந்து கெட்ட பேரு, கண்டிப்பா வந்து இனிமே இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு தான் அங்க இருந்து கிளம்புறா. ஹீரோயின் லிஃப்ட்ல கீழே இறங்கும் போது ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா வேக வேகமா படிக்கட்டுல இறங்கி ஓடுறான். வயசான காலத்துல அவனுக்கு முட்டி வேற வலிக்குது. ஐயையோ, ரொம்ப வயசாயிடுச்சோ நமக்கு, இந்த சின்ன பொண்ணை நம்மளால கரெக்ட் பண்ண முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே கஷ்டப்பட்டு முட்டியை புடிச்சுக்கிட்டே இறங்குறான். ஆனா வந்துட்டு ஹீரோயினோட லெஃப்ட் கீழ வர்றதுக்குள்ளயே எப்படியோ ஓடி வந்துடுறான். ஐயோ கடவுளே! கொஞ்ச நேரத்துல நான் செத்திருப்பேன் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா மூச்ச இரைச்சுக்கிட்டே நின்னுகிட்டு இருக்கான். ஆனா லிஃப்ட் வந்த உடனே அப்படியே கப்பு சிப்புன்னு மூச்ச புடிச்சுக்கிட்டு இறுக்கமா நல்ல பாடி பில்டர் மாதிரி போஸ் குடுத்துட்டு நின்னுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின விடவும் வந்துட்டு மேனேஜர் தான் செம்ம ஷாக் ஆயிடுறாரு. அடே, எப்படியா இந்த நோட்டம் ஓடி வந்த நீ கீழ அப்படின்ற மாதிரி அவர் மனசுக்குள்ள சிரிச்சுக்கிறாரு. டக்குன்னு போற ஹீரோயினை அலேக்கா தூக்கிக்கிறான். எப்படி நான் வந்துட்டு உன்னை தனியா ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறது, நானே வரேன், நீ கஷ்டப்பட்டு நடந்தெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிக்கிட்டே போறான். அங்க பின்னாடி இருக்க மேனேஜர், அட பாவி, இத சொல்லியிருந்தேன்னா நான் மேலேயே இருந்திருப்பேன் இல்லையா, நான் எதுக்காக இப்ப தேவையில்லாம கீழே இறங்கி வரணும், ஆனாலும் என்ன நடிப்பு நடிக்கிற, முட்டி வலிக்குது முதுகு வலிக்குதுன்னு என்ன டார்ச்சர் பண்ண, ஆனா சின்ன பொண்ணு வந்துட்டு கல்யாணம் பண்ண போறோம் அப்படின்னு சொன்ன உடனே பயங்கர ஏஜ் எல்லாம் கம்மியாயி இந்த சீனை போடுறானே அப்படின்னு மனசுக்குள்ள பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துக்கு இங்க நம்ம ஹீரோயினோட மாமியார் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துக்கிட்டு, எனக்கு ரெட்ட பேர குழந்தை பிறக்க போகுது தெரியுமா, ஒரு பொண்ணு ஒரு பையன், என்னோட பையன் ஒரே டைம்ல வேலையை முடிச்சிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா வந்து எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பெருமை பீத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துக்கு தான் ஹீரோ வந்து ஹீரோயினை வேக வேகமா தூக்கிட்டு ஓடி வந்துகிட்டு இருக்கான். ஐயோ, என் பேர குழந்தைக்கு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அலறாங்க. உடனே ஐயோ ஒண்ணும் ஆகல, நீங்க உட்காருங்க, இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அதை கேட்ட உடனே பாட்டி ரன்னிங் ரேஸ்ல ஓடுற மாதிரி தலை தெறிக்க ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ, நீங்க ஹார்ட் பேஷண்ட், ஓடக்கூடாது, உட்காருங்க உட்காருங்கன்னு வீல் சேரை தள்ளிக்கிட்டு பின்னாடியே அவங்களும் ஓடி வராங்க. நேரா போய் ஹீரோவை திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க. எல்லாத்துக்கும் நீ தான்டா காரணம், அதாவது பொண்ணுங்களே பிடிக்காது, இவ்வளவு பிடிக்காது அவளை பிடிக்காதுன்னு சொல்லி சொல்லி அந்த சின்ன பொண்ணை எந்த நிலைமைக்கு ஆக்கி கொண்டு வந்திருக்க பத்தியா, உனக்கு அவளை பிடிக்கலையா என்ன, அவளை உனக்கு பிடிக்கலனாலும் அவதான் என்னோட வீட்டு மருமக அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றான், அவளை எப்படி எனக்கு பிடிக்காம போயிருக்கோம், நீயே யோசிச்சு பாரு, அவளுக்கும் எனக்கு எவ்வளவு வயசு வித்தியாசம், அவளை எப்படி நான் கன்வின்ஸ் பண்ண முடியும்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்றான். உன்ன மாதிரி ஒரு யூஸ்லெஸ் பெத்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.